Alba NEET Academy Chemistry class. Today D and F block elements. D means diffused, F means fundamental. The D block elements என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இது தமிழில் இடைநிலை தனிமங்கள்னு சொல்லுறோம். இது ஏன் இடைநிலை தனிமங்கள்னு சொல்லுறோம் அப்படின்னா இது எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்கும் ஊடால இருக்குது. இதனுடைய பண்புகளும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எஸ் தொகுதி தனிமங்கள்னால் மென்மையான உலோகங்கள், பி தொகுதியில் உலோகங்களும் இருக்கும் அலோகங்களும் இருக்கும். டி பிளாக் எல்லாமே ஹெவி மெட்டல்ஸ். டி பிளாக் எலமெண்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் n-1 d1 to 10 ns0 to 2. எப்போ ஒரு எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டால்குள்ளே நுழையுதோ அது எஸ் பிளாக் எலமெண்ட், பி ஆர்பிட்டால்குள்ளே நுழைஞ்சா அது பி பிளாக் எலமெண்ட். எப்போ n-1 டிக்குள்ளே எலக்ட்ரான் நுழையுதோ அது டி பிளாக் எலமெண்ட். ns2ங்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான், இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான், வெளிப்புற கூட்டு எலக்ட்ரான். இப்போ என்னங்கிறத 4ன்னு வச்சுக்கிட்டோம்னா n-1 3. ஆக்சுவலாக டி ஆர்பிட்டால் 3Dல இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த பென் அல்டிமேட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா கடைசிக்கு முந்தினது. இப்போ n=4னா 3ங்கிறது பென் அல்டிமேட். ஆக வேலன்ஸ் எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டாலோட என்னோட மதிப்போட 1 கம்மியாக இருக்கும்போது தான் டி ஆர்பிட்டாலே வேலை செய்யுது. n-2ன்னு சொல்ல போனால் ஆன்டி பென் அல்டிமேட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு n=6ன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ பென் அல்டிமேட் என்னது 5, ஆன்டி பென் அல்டிமேட் என்னது 4. இப்போ n=6னா 6s2. பென் அல்டிமேட் என்னது 5D, ஆன்டி பென் அல்டிமேட் என்னது 4f. Are you understand? So general electronic configuration is n-1 d1 to 10 ns2. The D block element 4 series இருக்கு, 10 குரூப் இருக்கும். ஏன்னா டி ஆர்பிட்டலில் 10 எலக்ட்ரான் இருக்கு, 10 குரூப் இருக்கும், 4 சீரீஸ். ஃபஸ்ட்டு சீரீஸ் 3D சீரீஸ். இது ஸ்கேண்டியத்திலேருந்து ஜிங்க் வரை இருக்குது. ஸ்கேண்டியம் அட்டாமிக் நம்பர் 21, ஜிங்க் 30. செகண்ட் 4D டிரான்சிஷன் சீரீஸ். ஒய்னா எட்ரியம், ஸ்கேட்மியத்தில் முடியுது, அட்டாமிக் நம்பர் 48. இந்த சீரீஸில் 43வது அட்டாமிக் நம்பர் என்னென்னா டிசி. டிசினா டெக்னீட்டியம். It is the first man-made synthetic transition metal. செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு இடைநிலை உலோகம் டெக்னீட்டியம். இட்ஸ் a neat question. 3வது டிரான்சிஷன் சீரீஸை தான் 5D சீரீஸ்னு சொல்லுதோம். 5D சீரீஸ்னு சொல்லுதோம். இதில் தான் லாந்தனைட்ஸுங்கிற குரூப் ஆரம்பிக்குது. La means lanthanum. It end with mercury with atomic number 80. The last series, the 4th series. (60) transition series னு சொல்லுதோம். இது ஆக்டினைட்ஸுங்கிற குரூப் இருக்குது. ஏசினா ஆக்டீனியம் வித் அட்டாமிக் நம்பர் 89. It end with atomic number 112. Cn என்ன? கோப்பர்னீசியம். Is a neat question. Cn means what? Copernicium. Copernecium. Cn means Copernicium. Now, ஆக மொத்தம் 4 சீரீஸ் இருக்குது. 4 சீரீஸ் என்னெல்லாம்? 3D சீரீஸ், 4D சீரீஸ், 5D சீரீஸ், 6D சீரீஸ் இருக்குது. இதனுடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்காக பார்க்க போகிறோம். இந்த டி தொகுதி தனிமங்கள் எல்லாமே மெட்டல்ஸ். அதனால் மெட்டாலிக் பாண்ட் இருக்கிறதுனால ஒருங்கு நிலையும் கொதிநிலையும் பொதுவாக அதிகமாக இருக்கும். என்தால்பி அட்டாஸ்மிசேஷன் கூட ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். டி தொகுதி தனிமங்களுக்கு பொதுவான ஆக்சிஜனேற்ற எண் என்னென்னா +2. எப்படி லாந்தனைட்ஸுக்கு +3, ஆக்டினைட்ஸுக்கு +4. எல்லாமே உலோக பண்பாக இருக்கும், கடினமாக இருக்கும், மேலியபிளாக இருக்கும், டக்டைலாக இருக்கும். மேலியபிள்னால்
தகரம் மாதிரி தட்ட முடியும், டக்டைல்னால் கம்பி மாதிரி நீட்ட முடியும். இதில் மெர்க்குரி மற்றும் ஒரு விதிவிலக்கு. ஈவன் தோ மெர்க்குரி இஸ் எ மெட்டல், இஸ் ஒன் ஆஃப் தி லிக்விட் மெட்டல். அதனால் அந்த மெட்டாலிக்கோட ப்ராப்பர்ட்டிஸை அது இழந்து போயிருக்குது. எப்படி சாலிட் ஸ்டேட்டாக இல்லை. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டி தொகுதி தனிமங்களில் வந்து காம்ப்ளெக்ஸ் உருவாகும். அணைவு சேர்மங்கள் உருவாகிறது டி பிளாக் எலமெண்ட்ஸில். அதற்கு ரீசனே என்னென்னா, ஆட்டத்தோட சைஸ் மிக சிறிதாக இருக்குது, நிகர உட்கரு மின்சுமே மிக வலுவாக இருக்குது, ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ். டி ஆர்பிட்டால் எம்டியாக இருக்குது. அதனால் இட் கேன் ஏபிள் டு அக்செப்ட் எ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி லிகான்ஸ். ஸோ டி பிளாக் தனிமங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாவதற்கு காரணம் ஸ்மால் சார்ஜ், ஹை எஃபெக்டிவ், ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, high effective nuclear charge, availability of empty d orbital, that's why it can able to accept electrons donated from the ligands. எல்லா டி தொகுதி தனிமங்களும் பெரும்பாலும் கலராக இருக்கும். அது காரணம் என்னமே டி டு டி டிரான்சிஷன் தான். பொதுவாக எல்லா டி தொகுதி தனிமங்களும் காந்த பண்பு உள்ளதாக தான் இருக்கும், பேராமேக்னட்டிக். முதலும் கடைசியும் தவிர. ஏன்னா முதல் இதில் டியில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்காது, கடைசியில் டியில் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால் அது மட்டும் டயாமேக்னட்டிக்காக இருக்கும். மற்ற எல்லா டி தொகுதி தனிமங்களும் பேராமேக்னட்டிக்காக தான் இருக்கும். பேராமேக்னட்டிக்னால் காந்தத்தன்மை இருக்குது. அந்த மேக்னட்டிக் மொமெண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் மீ ஈக்குவல் டு n+2. டி தொகுதி தனிமங்கள்லாம் சிறந்த வினை ஊக்கியாக செயல்படுறதுக்கு காரணமே அதுக்கு மாறுபட்ட இணைதிறன் இருப்பது ஒரு காரணம். அதே மாதிரிக்கு இது உலோக கலவைன்னு சொல்லக்கூடிய அலாய்ஸை உருவாக்கும். நாம் இப்போ அதனுடைய பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்போனால், டி தொகுதி தனிமங்கள் எல்லாமே உலோகங்களாக இருப்பதனால் சிறந்த மின்கடத்தியாக செயல்படக்கூடியது. இந்த ஆர்டர் ஆஃப் கண்டக்டிவிட்டி சில்வர் தான் ஃபஸ்ட். சில்வர் ஃபஸ்ட்டு, காப்பர், கோல்டு, அலுமினியம். ஸோ சில்வர் சிறந்த ஒரு மின்கடத்தி. எதை விட? அலுமினியத்தை விட, காப்பரை விட. டி தொகுதி தனிமங்கள் அதனுடைய வரிசையில் அணுவினுடைய உருவளவு சிறிதாக இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருப்பதனால். இப்போ ஸ்கேண்டியத்துலேருந்து குரோமியம் எடுத்துக்கிடுங்க, சைஸ் சிறுசாகுது. காரணம் நிகர உட்கரு மின்சுமே அதிகமாக இருக்குது. ஸ்க்ரீனிங் எஃபெக்டை விட, திரைமறைவு விதியை விட. அதே நேரத்தில் மேங்கனீஸ்லேருந்து நிக்கல் பார்த்தீங்கன்னா உருவளவில் பெரிய மாற்றம் இல்லை. காரணம் மேங்கனீஸ் வந்து பகுதி ஃபில்லப் ஆகிருக்குது. அதனால் அதுக்கு நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். காப்பர், ஜிங்க் எடுத்துக்கிடுங்க. காப்பர் அட்டாமிக் நம்பர் 29, ஜிங்க் அட்டாமிக் நம்பர் 30. எப்போவுமே எல்லா எலக்ட்ரான்ஸும் ஃபில்லப் ஆன டி ஆர்பிட்டால் தான் 2A தொகுதி. அதனுடைய உருவளவு கொஞ்சம் பெரிதாக தான் இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, டி ஆர்பிட்டலில் எல்லா எலக்ட்ரான்ஸும் ஃபில்லப் ஆகிருக்கு. அதனால் இன்கமிங் எலக்ட்ரான் ரிப்பல்சன் நடக்கிறதுனால அந்த உருவளவு பெரிதாக இருக்கும். ஒய் ஜிங்க் இஸ் கிரேட்டர் ரேடியஸ் தென் காப்பர் மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரிப்பல்சன். இதுதான் ரீசன். இதே நேரத்தில் இந்த 4D 5D சீரீஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த லேந்தனைட்ஸ் ஆரம்பிக்குது. 4D 5D சீரீஸில் என்ன ஆரம்பிக்குது? லேந்தனைட்ஸ் குடும்பம் ஆரம்பிக்குது. இந்த லேந்தனைட்ஸ் குறுக்கம் இருக்கப்பதனால், இட்ஸ் எ நீட் கொஸ்டின், சிர்கோனியமும் ஹாஃபினியமும் ஒரே சைஸாக தான் இருக்கும். சிர்கோனியம் எந்த குரூப்பில் இருக்குது? சிர்கோனியம் மீன்ஸ் இசட்டா, ஹாஃபினியம் மீன்ஸ் ஹைச்சா. சிர்கோனியம் இருக்கிறது வந்து
4D transition சீரீஸில் சிர்கோனியம் இருக்குது. அதோட அட்டாமிக் நம்பர் 40. அதுக்கு கீழே உள்ள வரிசையில் 5D சீரீஸில் ஹாஃபினியம் இருக்குது. அட்டாமிக் நம்பர் 72. ஹாஃபினியத்துக்கு முந்தின தான் லேந்தனைட்ஸோட காம்பவுண்ட்ஸ் முடியுது. அதனால் சிர்கோனியம் ஹாஃபினியம் உருவளவில் பெரிய மாற்றம் இருக்காது, ஒன்று போல தான் இருக்குதுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லேந்தனைட் கான்ட்ராக்ஷன், லேந்தனைட்ஸ் குறுக்கம். Yes, D block elements. Because of lanthanide contraction, zirconium and hafnium, technetium and rhenium, Re means rhenium, R-H-E-N-I-U-M, niobium and tantalum, ruthenium and osmium are similar in size, even though they are in different series. In D block elements, longest atomic radii for lanthanum and smallest atomic radii for nickel. Regarding density, this 3D series curve density 5 gram per centimeter cube. Among D block element, osmium and iridium has highest density. Among D block element, osmium and iridium has highest density. Even osmium and ruthenium possess maximum oxidation state +8. In 3D series, highest density is copper and lowest density is scandium. Because of metallic character, all the elements in D block elements have high melting and boiling point. But in the case of zinc, cadmium and mercury, these are the elements in secondary group, the last in D block elements. They have no unpaired electrons. That's why they are colorless in state. And all the electrons are completely filled in D orbital. That's why they are diamagnetic. காந்தத்தன்மை அதற்கு கிடையாது. காரணம் உருவளவு சிறிசாவது, அட்டாமிக் நம்பர் அதிகமாகுது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஜிங்குக்கு அயனைசேஷன் எனர்ஜி இன்னும் கூடுதலாகவே இருக்கும். காரணம் ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் இன் டி ஆர்பிட்டால். இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அது ஒரு இன்னட் பிஹேவியர் மாதிரி தான். இப்போ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸில் முக்கியமான காம்பவுண்ட் வந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Potassium permanganate. Potassium permanganate KMnO4. It is obtained from mineral pyrolusite MnO2. இந்த ரியாக்ஷனை ஜஸ்ட் அப்படி பாருங்கள். பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இது ஒரு சிறந்த ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஹைட்ரஜன் சல்ஃபேட்டால் in D block element, the lowest melting point is for mercury -38 degrees centigrade and highest melting point for tungsten 3400 degrees centigrade. Manganese and technetium has low melting point because of stable configuration. D block element possesses variable oxidation state. The maximum oxidation state at transition element can be calculated by formula n+2. N means number of unpaired electron. But it is not applicable for chromium and copper. For example, zinc has no unpaired electron. So n equal to 0. 0 + 2 equal to +2. Zinc oxidation state +2.
இப்போ மேக்னீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ என்னங்கிற இடத்துல 5ன்னு எழுதுவேன். 5 + 2 7. மேக்னீஸ் கேஸ் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. ஸோ இந்த ஃபார்முலா n+2 மூலியமாக ஒரு டி பிளாக் எலமெண்ட்டில் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு என்ன நாலேஜ் இருக்கணும்? நம்பர் அன்பேர்டு எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். n+2 ஃபார்முலா. பொதுவாக 3D சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்காண்டியம் +3 இருக்கட்டும், டைட்டானியம் +4 இருக்கட்டும், வெனேடியம் +5 இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக இருக்கும்போது இதுக்கு நிறம் இருக்காது. உதாரணத்துக்கு மேக்னீஸ் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும்போது 3D5. மேக்னீஸ் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும்போது டி ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான் இருக்குது, ஹாஃப் ஃபில்டு. அதே மாதிரி Fe+3 ஃபெரிக் ஸ்டேட்டில் இருக்கும்போது டி ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான் இருக்குது, ஹாஃப் ஃபில்டு. அதனால் அது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. நீட் கொஸ்டின் கவனிக்கணும். குரோமியத்துக்கு ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஆனால் கோபால்ட்டுக்கும் நிக்கலுக்கும் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. குரோமியத்துக்கு ஸ்டேபிள் +3, கோபால்ட் நிக்கலுக்கு ஸ்டேபிள் +2. காப்பரில் 3D ஆர்பிட்டலில் எல்லா எலக்ட்ரானும் ஃபில்லப் ஆகி இருக்கும். அதனால் காப்பர் +1 தான் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். காப்பருக்கு +1 குப்ரஸ். அதே நேரத்தில் காப்பர் நீரில் கரைந்து இருக்கும் பொழுது என் ஆக்வஸ் மீடியத்தில் Cu+2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் Cu+1. Cu+2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் Cu+1. ஆஸ்மியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2லேருந்து +8 வரை இருக்குது. இந்த ஆஸ்மியத்துக்கு மட்டும் கிடையாது, ருத்தேனியத்துக்கும் அதுதான். ருத்தேனியம்னா சிம்பிள் Ru, ஆஸ்மியம்னா சிம்பிள் OS. கலர் ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம்னா கலருக்கு காரணமே டிடி டிரான்சிஷன் தான். இந்த கிராஃபை பாருங்கள். டி பிளாக்கில் உள்ள எலக்ட்ரான்ஸ் டீஜெனரேட் ஆர்பிட்டாலாக இருக்கும் பொழுது அது ஸ்ப்ளிட் ஆகும்போது 2 ஸ்டேட்டுக்கு போகுது. லோயர் எனர்ஜி ஸ்டேட்டு தான் T2G, ஹையர் எனர்ஜி ஸ்டேட் தான் EG. ஆக அந்த டிடி டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு அவ்வளவு ஆற்றல் தேவையில்லை. அதற்கு வேண்டிய ஆற்றலை விசிபிள் ரீஜன்லேருந்து எடுத்துக்கணும். இந்த டிடி டிரான்சிஷன் உள்ள அயான்ஸ் தான் கலர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இந்த டிடி டிரான்சிஷன் require less amount of energy. TD transition requires less amount of energy. They absorb from visible region of light. இப்போ கலர்டு எலமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். டைட்டானியம் பர்பிள் கலர், மேக்னீஸ் லைட் பிங்க், ஃபெரிக் எல்லோ, நிக்கல் கிரீன், குரோமியம் +3னா கிரீன், அயன் +2னா பேல் கிரீன், கோபால்ட் +2னா ப்ளூ, Cu+2னா ப்ளூ கலர். டிரான்சிஷன் மெட்டல் அயானில் D0 D10 கான்ஃபிகரேஷன் உள்ளது மட்டும்தான் டயாமேக்னட்டிக். ரிமைனிங் எல்லாமே பேராமேக்னட்டிக் இன் நேச்சர் தான். இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா சிறந்த வினையூக்கியாக பயன்படுது. இப்போ ஹேபர் முறையில் அயன் வினையூக்கியாக பயன்படுது அமோனியா தயார் பண்ண. தொடு முறையில் கந்தக அமிலம் தயார் பண்ணது வெனேடியம் பென்டாக்சைடு வினையூக்கியாக பயன்படுது. ஆஸ்பால்ட் முறையில் நைட்ரிக் ஆசிட் தயார் பண்ணும்போது பிளாட்டினம் வினையூக்கியாக பயன்படுது. எண்ணெயை டால்டாவாக மாற்றக்கூடிய அந்த ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆயிலில் நிக்கலுங்கிறது வினையூக்கியாக பயன்படுது. பென்சினை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் வினையூக்கியாக பயன்படுது. ஆல்கஹாலை டீஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அதற்கு காப்பர் பயன்படுது. டீஹைட்ரோஜனேஷன் மீன்ஸ் -H2, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். பாலிமரைசேஷன் ரியாக்ஷனில் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு வினையூக்கியாக பயன்படுது. அயனிசேஷன். See some important compounds of transition element. Potassium dichromate. The preparation.
The prepared from the ore is called chromite ore, otherwise it is called ferrochrome. It's an important reaction. You may study it in +2. Potassium dichromate is soluble in water. It is color look like an Fanta color. The melting point is at 400 degrees centigrade. See the electrode potential of the elements in 3D series. All possesses negative EMF except copper. Copper has plus 0.34 volt. Except copper, all elements in 3D are good reducing agent. But the reducing property is somewhat weaker than S-block elements. S-block elements are strong reducing agents. See this chemical reaction of potassium dichromate. It's a powerful oxidation state. The oxidation number is +6. When it reacts with ethyl alcohol, it gives acetic acid. When react with the iodide ion, iodine is liberated. With the hydrogen sulfide, sulfur, the gas is liberated out. It oxidizes Fe2 plus to Fe3 plus. When it reacts with the sulfur dioxide, it gives green color chromium sulfate. Potassium dichromate, when undergo acid hydrolysis in hydrogen peroxide, gives a deep violet color CrO5. Potassium dichromate is an oxidizing agent, that's why it gives a reduced product. When react with sulfur dioxide, chromium 3 plus ion is green in color. Potassium dichromate into potassium chromate, it is ordinary yellow in color. When potassium dichromate react with the sodium chloride in presence of sulfuric acid, it gives orange red color vapor, that is nothing but chromyl chloride. It is one of the important confirmatory tests to confirm chlorine in chemical laboratory. chromyl chloride வந்து ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்ற காரணி. அதனுடைய ஃபார்முலா பாருங்க, CrO2Cl2. CrO2Cl2 chromyl chloride. Acid or oxidizing agent. Potassium dichromate oxidizing agent. In the acidified concentrated sulfuric acid, it gives CrO3 red crystals. தண்ணீரில் கரையக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காம்பவுண்ட் என்னென்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பயன்படுது. இன் குரோம் டேனிங் இன் லெதர் இண்டஸ்ட்ரி. இந்த ஃபோட்டோகிராஃபோட அந்த ஃபிலிமை தான் ஜெலட்டின் ஃபிலிம்னு சொல்லுவோம். அதை கடினப்படுத்துறதுக்கு இந்த குரோமியம் பயன்படுது. அதுதான் ஜெலட்டின் ஃபிலிம். celluloid is an colloid. Potassium permanganate, it is obtained from the mineral pyrolusite. It is also oxidizing agent with a +7 oxidation state. It oxidizes ferrous to ferric, sulfur dioxide to sulfuric acid, sodium thiosulfate into sodium sulfate. சோடியம் தயோசல்ஃபேட்டை தான் நம்ம ஹைபோன்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா Na2S2O3. பொட்டாசியம் அயோடைடோட வினை புரியும் போது அயோடின்கிற கேஸ் வெளில போகுது. ஆக்சாலிக் ஆசிட்டோடு வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது. ஆல்கஹாலோடு வினை புரிஞ்சால் அசிட்டால்டிஹைடு கிடைக்குது. இந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து 3 நிலையில் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த ஈக்குவலன்ட் வெயிட்.
ஒரு நியூட்ரல் மீடியத்தில் +7லேருந்து +4ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ 3 எலக்ட்ரான் குறையுது. அப்போ அதோட ஈக்குவலன்ட் வெயிட் வந்து m/3. ஆசிட் மீடியத்தில் +7லேருந்து +2க்கு போகுது. அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் குறையுது. அப்போ பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஈக்குவலன்ட் வெயிட் இன் ஆசிட் மீடியம் இஸ் m/5. அதே நேரத்தில் பேசிக் மீடியத்தில் m/1. ஸோ பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டுடைய ஈக்குவலன்ட் வெயிட் சமான நிறை வந்து நடுநிலையில் m/3, அமில நிலையில் m/5, கார நிலையில் m/1. இந்த ரியாக்ஷன் ஒரு முக்கியமான ரியாக்ஷன். அயோடைடு அயன் கூட பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வினைபுரியும் பொழுது IO3- லிபரேட் ஆகும். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் எப்படி பயன்படுது அப்படின்னா, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த கம்பளி, சில்க் மாதிரி துணி எல்லாம் ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஒரு சிறந்த கிருமி நாசினி, நோய் தொற்று வராமல் தடுக்கக்கூடியது, டிஸ்இன்ஃபெக்டன். புரைத்தடுப்பான். இந்த 1% ஆல்கலின் கேன்மாஃபரை தான் பேயஸ் கரணின்னு சொல்லணும். இது வந்து ஒரு காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து லேந்தனைட்ஸ் குரூப். இந்த லேந்தனைட்ஸ் குரூப்பில் வந்து லேந்தனத்துலேருந்து லுட்டீனியம் போக அதோட சைஸு குறையும். பட் மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தான். சீரியத்துக்கு வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். சில காம்பவுண்டுக்கு வந்து +2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அப்போ சீரியம் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் என்ன, இது ஒரு ஆக்சிஜனேற்ற கரணியாக பயன்படுது. அதே நேரத்தில் யூரோப்பியம் அது ஒரு ஒடுக்கும் கரணியாக பயன்படுது. லேந்தனைட்ஸ் வந்து காற்றோடு வினை புரிந்து லேந்தனைட் ஆக்சைடு உருவாகும், Ln2O3 டைம். இதோட நிறத்துக்கு காரணமே FF டிரான்சிஷன் ஆஃப் அன்போர்டு எலக்ட்ரான். La3+லேருந்து LUனா லுட்டீனியம், லேந்தனம் டு லுட்டீனியம். லேந்தனத்துக்கு பார்த்தோன்னா F ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானே கிடையாது. லுட்டீனியத்தில் F ஆர்பிட்டாலில் எல்லா எலக்ட்ரான்ஸும் கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆகிருக்கும். லேந்தனம் 3+ அயானம், லுட்டீனியம் 3+ அயானும் டயாமேக்னட்டிக்காக இருக்கும். மற்ற எல்லா ட்ரைவேலண்ட் அயானும் லேந்தனைட்ஸ் பேராமேக்னட்டிக் தான். இதெல்லாம் சிறந்த ஒடுக்கும் கரணியாக செயல்படும். இதெல்லாம் ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ். La3+, Lu3+ ஆர் டயாமேக்னட்டிக், ரிமைனிங் ஆல் ஆர் பேராமேக்னட்டிக். அலாய்கள் உருவாக்கும், காம்ப்ளெக்ஸஸ் உருவாக்கும். அட்டாமிக்கான அயனிக் ரேட்டே போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த சீரீஸில். அதுக்கு பேர் தான் லேந்தனைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் என்னென்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் தான். இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் 1/4 ஆஃப் எலக்ட்ரான் பை அதர் இன் தி சேம் பீரியட். Lanthanide undergo oxidation to give Ln2O3. சல்ஃபரோட ஹீட் பண்ணால் Ln2S3 கிடைக்கும். ஹேலஜனோட வினைபுரிந்தால் LnX3. காரணம் என்னென்னா மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +3. Oxidation state, general properties, actinides. லேந்தனத்துக்கு காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. பட் ஆக்டினேட்டுக்கு ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4, +7 வரை மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆக்டினேஷன் கலர் காம்பவுண்டை உருவாக்கும். எல்லாமே பேராமேக்னட்டிக் தான்.
எல்லாத்துக்குமே டென்சிட்டி அதிகம்தான், மெல்டிங் பாயிண்ட் அதிகம்தான், பாயிலிங் பாயிண்ட் அதிகம்தான். அயனியாக்க ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வரும். எல்லாமே சிறந்த ஒடுக்கும் கரணி, ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ். uranium. It's a chemical reaction of uranium. யுரேனியம் வந்து கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்டில் வினை புரியாது. அப்போ ஆக்டிவாக இல்லை, பேசிவாக இருக்குது. இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆக்சைடு லேயர் எபோவ் யுரேனியம். லேந்தனைட்டுக்கு மேக்ஸிமம் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, ஆக்னைட்டுக்கு +4. லேந்தனைட்ஸில் புரோமித்தியம் தவிர எல்லாமே, புரோமித்தியம் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவ். ஆக்னைட்ஸில் எல்லாமே ரேடியோ ஆக்டிவ். இங்கே லேந்தனைட்ஸில் ஆக்சோ கேட்டையான் உருவாகாது, இங்கே ஆக்சோ கேட்டையான் உருவாகும். EO2 PuO2 UO2 ஆக்சோ அயான். ஆக்சன் தலைக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரனால ஆக்சோ கேட்டையான்னு சொல்லுவோம். லேந்தனைட்ஸ் தான் லெஸ் பேசிக், பட் ஆக்னைட் வந்து மோர் பேசிக். லேந்தனைட்ஸை விட ஆக்டினைட்ஸில் தான் அதிக காம்ப்ளெக்ஸஸ் உருவாகும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. Cu2+ தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் Cu+-ஐ விட. இப்போ காப்பர் அயோடைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தென் CuI2. இப்போ CuIன்னு சொன்னால் காப்பருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, CuI2னா காப்பருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. இப்போ எது ஸ்டேபிளாக இருக்குன்னா Cui இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். பொதுவாக Cu2+ தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதில் எக்ஸப்ஷனல் கேஸ் Cui இஸ் மோர் ஸ்டேபிள் தான் Cui2. இப்போ காப்பர் சயனைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தான் CuCN2. ஏன்னா காப்பருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, CuCN. CuCN2ல காப்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. In general, in aqueous medium, Cu2+ is more stable. In some cases, Cu+ is more stable. They are Cui, CuCN. Osmium ruthenium maximum oxidation state +8. KMnO4 வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லையும் நைட்ரிக் ஆசிட்லையும் வினை புரியாது. அதே நேரத்தில் சல்ஃபூரிக் ஆசிட்டில் மட்டும் வினை புரியும். ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் வினை புரிஞ்சால் குளோரின்ற கேஸை உருவாக்கிறது. நைட்ரிக் ஆசிட் இட் செல்ஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது வேறு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதனால் பேசிங் நேச்சர். இதை நல்லா ஞாபகம். பொட்டாசியம் பெர்மனேட் சல்ஃபூரிக் ஆசிட்டில் மட்டும்தான் வினை புரியும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட்டை பயன்படுத்த முடியாது. எஸ், தேங்க்யூ.